இன்றைக்கு நான் இந்த மேடையிலே மானத்தோடு மரியாதையோடு நெஞ்சை நிமிர்த்து சுயமரியாதையோடு தலை நிமிர்ந்து நிற்கிறேன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் இருக்கிற காரணத்தினாலே தான். அன்றைக்கு அண்ணன் மாறன் சொன்னது என்னுடைய காதுகளுக்கு வந்தது. செல்வ கணபதி போன்றவர்கள் திமுகவிலே இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னாரே, அது இன்றைக்கு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தலைவர் கலைஞரிடத்திலே சொன்னார் நான் இயக்கத்திலே சேருகிற பொழுது. இன்றைக்கு 15 ஆண்டு காலமாக மெருகேற்றப்பட்டிருக்கிறேன் இந்த இயக்கத்தில். ஆகவேதான் பிறப்பிலேயே இந்த மீசையை பற்றி கூட சொன்னார்கள். இது எதற்கும் அடங்காத காரணத்தினாலே தான் அதிமுகவிலே இருக்க முடியவில்லை. குடும்பத்தில் மரியாதை இருக்காதுன்னு சொன்னாரு. அது இயற்கையாகவே நம்மிடத்தில் இருக்கிற அந்த பெண் உரிமை. நாம் மரியாதை கொடுக்கிறோம். ஆகவே அவர்கள் மரியாதை கொடுக்க கூடாது, நாம் தான் மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி அந்த தமிழனுடைய ஆணவம், அந்த திமிர், அந்த மீசை, அந்த போர்க்குடம் தான் அந்த மீசை. இன்றைக்கு ராஜன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பார்ப்பதற்கு மென்மை, ஆனால் உள்ளத்திலே கொள்கை பிடிப்பிலே லட்சியத்திலே அது மிடுக்கோடு தான் இருக்கும். ராஜன் தனித்துவமாகத்தான் இருக்கும். நான் இந்த 15 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தில் அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறவர். அவருடைய பேச்சும் செயலும் எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும். ஆக அதற்கென்று ஒரு மிடுக்கு உண்டு. அதை தொடர்ந்து நாம் கடைபிடிப்போம், பயணிப்போம்.